மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கக்கூடிய ஒரு மருத்துவம். இந்த தலைமுடிக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு வெள்ளை நிறமா மாறிடுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அது ஏன் வருது, அது வராம எப்படி தடுக்கலாம், அப்படி வந்துட்டாக்கும் வீட்டில் எளிய முறையில் எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க இருக்கோம். இன்றைக்கு இளம் வயதிலேயே இந்த முடி பிரச்சனை நிறைய அந்த வெள்ளை முடி ஆகுறது நிறைய பேருக்கு இருக்கு. இதுக்கு வழக்கமாகவே இரும்பு சத்து குறைவா இருக்குது, போதிய அளவு ரத்தம் இல்லாமல் இருக்குது. அதே போல கால்சியம் சத்து, சுண்ணாம்பு சத்து அது கம்மியா இருக்கு. இந்த 3 விஷயங்கள்லாம் இள வயதிலேயே நரைக்கிறதுக்கு முடி நரைக்கிறதுக்கு காரணமாக இருக்கு. அப்போ உடம்புல உஷ்ணமாகிறதும் பித்தத்தை அதிகரிச்சு முடி நரைக்கிறதுக்கு காரணமா இருக்கு. இப்போ முந்தைய காலங்களில் தினமும் தலைக்கு பாரம்பரிய எண்ணெய்களை தேய்ச்சி குளிச்சுட்டு இருந்தாங்க. வாரத்தில் 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுங்கிறதையும் கடைபிடிச்சாங்க. அதே போல் நிதமும் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சிருவாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில் குளிச்சுட்டு திரும்ப எண்ணெய் தேய்ச்சிக்குவாங்க. அந்த எண்ணெய் தேய்க்காம இருக்கிறது தான் முடி உதிர்வுக்கும் முடி வெள்ளை ஆகிறதுக்கும் ஒரு காரணம். பித்தம் அதிகரிச்சுனாக்கும் முடி வெள்ளையாக மாறும். அதே போல பார்த்தீங்கன்னாக்கும் இரும்பு சத்து குறைவா இருந்துச்சுன்னாக்கும் அந்த முடி வெள்ளையாகிறது உண்டாகும். இதுக்கு நாம வீட்டிலேயே வராம தடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கும் தொடர்ந்து ஒரு பெரிய எலுமிச்சை காய் அளவுக்கு கறிவேப்பிலை தொடர்ந்து பச்சையை அரைச்சி சாப்பிட்டுட்டு வரணும். அதை தேங்காய் பாலில் கலந்து கூட சாப்பிடலாம். நம்ம சும்மா சாப்பிட்றது கஷ்டமா இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்கள் அந்த கறிவேப்பிலையை அப்படியே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதை தேங்காய் பாலில் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடலாம். காலையில் சாப்பிட முடியாதவங்க இரவு உணவுக்கு ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரத்துக்கு முன்பாக இதை சாப்பிடலாம். தொடர்ந்து இதை சாப்பிட்டுக்கிட்டு வரும்போது அந்த முடி கருப்பாகக்கூடிய ஒரு தன்மை உண்டாகும். அதே போல பார்த்தீங்கன்னாக்கும் இரத்த குறைவுனாலையும் இந்த முடி வெள்ளையா மாறுது. அப்போ போதிய அளவு ரத்தம் கூடுறதுக்கான உணவுகளை வழக்கமாக எடுத்துக்கணும். அது தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வரும்போது இப்போ கரிசலாங்கண்ணி எல்லாம் சாப்பிட்டு வந்தாக்கும் அதில் உங்களுக்கு இரும்பு சத்து கிடைக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது அது பெரிய மாறுதலை உண்டாக்கும். அதே போல் நேச்சுரல் டை அப்படின்னு சொல்லும்போது நம்ம அவுரி பொடி வாங்கிக்கலாம். அதே போல் மருதாணி, இந்த 2 பொடிகளையும் உங்களால் முடிஞ்சா நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லை கடையில் வாங்கி அதை சம அளவில் கலந்துட்டு ஒரு 1 மணி நேரம் வரைக்கும் அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தலையில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் விட்டுருந்துட்டு அதுக்கப்புறம் சீயக்காய் போடாமல் ஷாம்பு போடாமல் குளிக்கணும். அதை குளிச்சுட்டு வரும்போது அது நேச்சுரல் டையாக அது உங்களுக்கு பயன்படும். இந்த உள்ள சாப்பிடக்கூடிய இதை தொடர்ந்து சாப்பிட்டு வரணும். நீங்கள் சின்ன வெங்காயத்தையும் தலைக்கு மேலே அப்ளை பண்ணி அந்த சாறு எடுத்தும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லைனாக்கும் சும்மா அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே தேய்க்கலாம். தேய்ச்சி வச்சுருந்தும் நீங்கள் குளிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு வரும்போது அந்த நிற மாற்றம் அப்படிங்கிறது கட்டாயமாக வரும். மேலும் இது போன்றது ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.